ஹாய் ஹலோ ஸ்பாடன்ஸ், காட் கேமிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். என்னோட சேனலுக்கு வருகை இருந்திருக்கும் அனைத்து ஸ்பாடன்ஸையும் வருக என்று நான் அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராணி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். சாதாரண கேம் பிளே இல்லைங்க, ஹாரர் கேமோட தாதா ஆயாவை நம்ம பாயா படம் வந்திருக்கோம். ஸோ அதே சமயம் இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் பிளே. இந்த மாதிரி பல கேம் பிளேஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கேம் விளையாட ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சொட்ட ஆயாவை அப்படியே பாயா போடுறோம், ஓகேங்களா? ஸோ சவுண்டை நல்லா ஏற்றி வச்சுக்குவோம். ஏன்னா இந்த ஆயா நடக்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோன்னா அவங்களுக்கு சவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த கேமோட பிஜிஎம்மே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த கேம் விளையாடும்போது நான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணல, பட் நீங்கள் மறக்காமல் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேம் விளையாண்டு பாருங்கள். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அந்த மியூசிக் அப்புறம் நடக்கிற சவுண்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல இந்த வேசலை தூக்கிட்டு அந்த ஆயாவை வர வைப்போம். ஏன்னா ஆயா வந்தால் தான் இந்த கேமே ஒரு மாதிரி மஜாவாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப சப்புன்னு இருக்குங்க. வந்துட்டா அந்த சொட்டை மண்டையை நல்லா பார்த்துங்க. ஏன்னா அதில் யோகம் இருக்குங்க, யோகம். அதனால் என்னோடய சேனல் நல்லா போகுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா போக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண ஸ்பாட்டன்ஸ். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இங்கே வந்து இந்த மொபைல் நல்லா தள்ளி விட்டுருங்க. அப்புறம் இந்த ஜாடியை தூக்கி போடுங்க. என்னடா பண்ணுற அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆயாவுக்கு மூளை இல்லை அப்படிங்கிறத நான் மொதல் கேம் பிளேலேயே உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூன் இருக்குது. ஸோ கீழே அந்த ஸ்பைடர் இருக்கிற ரூமில் நீங்கள் போய் 2ஆம் நம்பர் பொட்டி ஓப்பன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இருக்கிற பொட்டியை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்வாகா தான். ஸோ வந்துட்டு பலகையெல்லாம் தட்டி விட்டுருவா. ஸோ ஹேமர் இல்லாமலே இந்த இடத்த நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவள் தான் தள்ளி விட்டா. இருந்தாலும் என்னடா சத்தம் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பா. நான் ஹைலைட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஹைட் சீக் விளையாட ரெடி தான். அந்த பொம்மையை தட்டி விட்டாங்க நிற்காதன்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கேயா போய் நிற்கிறா. ஏன்டா ஏன் நிற்காதன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அங்கே நிற்கிறாங்க. மறுபடியும் யாரா மறுபடியும் தட்டி விட்டு பார்க்குறா. அடியா ஆயா வச்சுக்கிறேன்டி இதுக்கெல்லாம் ஒன்று. சரி, முதல்ல நம்ம வெளியே போவோம். வெளியே போய்ட்டு இந்த பிளாங்க் எடுத்து அந்த இடம் நடுவில் தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே உடஞ்சி போகும். அதனால் அந்த பிளாங்க் அது மேலே வச்சுட்டு நாம் கீழே போகலாம். நகுத்து போட அந்த பக்கம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளவியை வர வைக்கணும். அந்த கிளவி வைக்கிறதுக்கு அவள் பெயிண்டிங்கை தூக்கி கீழே போட்டோம்னா அவள் வந்துடுவா. பிரைட்னஸ் ஏற்றி வச்சுக்கிறேன். இதை வந்துட்டான். ஸோ நான் இப்போ கக்கூஸ்குள்ளே போவோம். எனவே கக்கூஸ் கூட போக மாட்டாங்க, அந்த அடி அடிப்பாங்க. சை, ரத்த கரையாக இருக்குது. அவளுக்கு பைல்ஸ்ன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும் அவள் போய் வச்சதா இல்லை எவனாவது அடித்தாங்க பாடையை கெட்டும் போது அந்த ரத்தமானு தெரிலிங்க. ஏன்னா அந்த அடி அடிப்பா. ஸோ இங்கே எதாவது இருக்கா செக்கிங்கை போட்டுக்குவோம். ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. ஓகே, நம்ம ப்ளே ஹவுஸ் ஸ்கூலில் போயிடலாம். முதல்ல அவள் வரலான்னு பார்க்கணும். வருது சொட்டாயா வருது. ஸோ நம்ம உடனே போயிட்டு இந்த ஜன்னலுக்குள்ளே குதித்தோம் அப்படின்னா வந்துட்டு ப்ளே ஹவுஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த கீயை வச்சு அந்த ப்ளே ஹவுஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த 2 காகு வீல் வேணும் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதாவது அங்கே ஒரு சாவி கிடைக்கும். அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாது, அதனால தான் சொன்னேன். ஸோ இப்போ எங்கே போகலாம் அப்படின்னா கேசோலின் கிளான். ஸோ இன்றைக்கி நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதை நான் இந்த கேசோலின் கிளானை பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவெடுத்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே மணி ஆட்டி விட்டு வந்ததுனால அவள் போயிட்டு அங்கே அந்த கதவை திறந்துடுவா. அவள் திறந்த உடனே இந்த பக்கமாக திறந்து நாம் வந்து கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலாம். அண்டர் கிரவுண்டில் தான் காரே இருக்குது. ஓகே, பாவம். ஸோ கார் பார்த்துக்குங்க. துரு பிடிச்சி இத்து போன காருக்கு ஃபியூல் வேறு. சரி, இதில் என்ன பார்ப்போம். ஓ, வெப்பன் கீ. ஸோ இப்போ நம்ம அந்த ஆயாவுக்கு பாடையை கட்டுறோம். பாடையை கட்டுறதுக்கு வெப்பன் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. வெப்பன் கீயை வச்சு உனக்கு பாடையை கட்டுவோம் ஆயா. ஸோ இங்கே சவுண்டை போட்டு இங்கே வந்து நில்லுங்க. ஆயா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இவ்வளோ உள்ளே விட்டுட்டு உள்ளே விட்டா என்னடா சொல்கிற? ஒன்றும் இல்லைங்க, ஸ்டீம் பாத் எடுக்க போயிருக்கப்போ. ஸ்டீம் பாத் நல்லா ஹீட்டாக ஸ்டீம் பாத் எடுத்துகிட்டு ஆயா. நான் போயிட்டு வெப்பன் கீ, அதாவது அந்த மைக் ஊசி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா நான் அதை வச்சு போட்டு தள்ளுறேன். ஸோ இருந்தாலும் தள்ளிப்படா. ஸோ இதையும் ஓவர் தட்டி வச்சிரும். இல்லாட்டி இன்னொருத்தர ஒரு மூணு சவுண்ட் வச்சுன்னா ஆயா தோற்றிட்டு வந்துடும். எதுக்கு வந்துடலாம். ஸோ போவோம். என்னடா அது ஏதோ மெசேஜ், என்னடா என்னமோ சொல்கிறாங்க, ஒன்றே பொருள். ஆயா கான் ஃபார் 2 மினிட்ஸா? சரி, ஓகே. ஆயா போயிச்சாங்க 2 நிமிஷத்துக்கு வந்து தொல்லை பண்ணாதுன்றாங்க. ஷார்ட்கன் பாட்டு இருக்குது. ஸோ ஷார்ட்கன்லேயே ஒரு ஆயா அடிப்போம். அது பிடிங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு போயிடுவோம். மறுபடியும் வந்து பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. அதனால தான் இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குது? காக் வீல் வச்சுருக்கு அந்த காக்கா. ஓகே, ஆனால் என்ன எடுக்க போனால் தான் கையை குத்துது. ஏன்னு தெரியல. சாப்பாடு போட்டால் தான் தருவேங்குது. சை, சோறுக்கு தாயா. ஸோ அப்புறம் இங்கே புக்கு இருக்குது. ஸோ கிளவியோட பொண்ணை வர வைக்கிறதுக்கு அந்த புக்கு வந்து யூஸ் ஆகும். ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்னா அவ்வளோ ஆயாதான். என்னடா இது, குடும்பத்தில் எல்லாருக்கும் இப்போ வயசாக இருக்குது பாலையா மாதிரி. சை, அதுக்கு நமக்கு இந்த வெப்பன் பாக்ஸை திறந்து இந்த கிராஸ் போ அப்புறமா ட்ராக்லூஸ் டாட். சரி, நமக்கு வச்ச பேர் மைக்கூசி தான், அதை எடுத்துக்குவோம். ஸோ ஆயா வர இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கோ பார்த்து வச்சுக்குவோம் ஆயா வருதான்னு. ஸோ வரல, எனக்கு தெரிஞ்சுக்க டைம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தள்ளி
அதை எடுத்துகிட்டு போய் ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே கீழே போய் அங்கே ஒரு நேராக ஒரு கோகை தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் வெளியே வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் ஒரு 2 ஸ்க்ரூவை போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பேட்லாக் கீ. சூப்பர். கார் எஸ்கேப் தேவையானது கிடச்சிட்டே இருக்குங்க அடுத்தடுத்து. ஸோ கார் எஸ்கேப் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். சரி, எங்கேருந்து முடிகிறது, வீடியோ இருக்குது இன்னும் 20 நிமிஷத்துக்கு. ஸோ எதுக்காக இந்த 28 நிமிஷம் வீடியோ அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் வீடியோ இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட் வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக போட்டோம்னா அதுக்கப்புறம் சின்ன வீடியோஸோ இல்லை பெரிய வீடியோ போடும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்காது. அவசியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருன்றது காட்டி தான். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை தூக்கி போட்டு ஆயாவை இந்த இடத்துக்கு வர வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல போய் வேலை பார்க்கலாம். அதுக்கு தான். ஸோ என்னடா இது சத்தமே வராத இடத்துல போய் விழுந்துருச்சு. சரி, மறுபடியும் எடு. சங்கட்டம். மறுபடியும் போய் சத்தம் வர இடத்துல போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து வெயிட் பண்ணுவோம். ஆயா எனக்கு தெரிஞ்சவங்க சீக்கிரம், ஏன்னா எடுக்கவே முடியல, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஆயா எனக்கு தெரிஞ்சவங்க சீக்கிரமாக வந்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஆளை காணோம். அவ்வளோ நேரம் ஆகிடுச்சா? வந்துருச்சா? இல்லை, ஏன்னா நடக்கிற சவுண்டு மட்டும் கேட்குது, ஆயாவை காணோம். ஐயோ, மறுபடியும் நான் சத்தம் வராத இடத்துலையே போட்டிருக்கேனே. இந்த தடவை கண்டிப்பாக வந்துருந்தேன் நினைக்கிறேன். சத்தம் வந்துருச்சு. ஆயா நடக்கிற சவுண்டு எனக்கு ஓரளவு கேட்குது இப்போ நல்லாவே. வந்துட்டா. அடி ஆயா, பயந்து வர்றலாம் நினச்சிடாத. உன்னை கொள்றதுக்கு தான் நான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன், சரியா? இப்போ முதல்ல பேட்லாக்கி எடுத்துகிட்டு போய் கீழே அந்த ஷட்டரை திறந்து விட்டுருவோம். ஷட்டர் திறந்தால் தான் முதல்ல போகவே முடியும். அதுக்கு முன்னாடி சவுண்டு கொடுப்போம். அப்போ தான் ஆயா இங்கே வரும். ஆயா வந்தோடனே மறுபடியும் ஸ்டீம் பற்றி எடுத்து வச்சுருவோம். ஸோ அதுக்கு இந்த ஃபியூவல் கேனை தான் யூஸ் பண்ண போகிறோம். தயவு செய்து கதவை திறக்கவும். கதவை திறந்து விட்டு உள்ளே தூக்கி போட்டு மறுபடியும் வெளியே போய் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆயா வந்துடும். சரி, அந்த எண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும். ஸோ நான் எதாவது எடிட்டிங்கில் தூக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நேரம் அதை வரதுக்கு காமிச்சிட்ருக்க முடியாதுங்க, அதுக்கு தாங்க. ஸோ வந்துட்டான் தான் நினைக்கிறேன். யா வந்துட்டான். அவளோட மெடி நினைக்கிறேன். சுடிதாரா என்னது? சரி, ஏதோ ஒன்று பாவாடையா சுடிதாரா ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா. ஸோ அது தெரிஞ்சிச்சு அந்த ஸ்டெப்ஸில் லைட்டாக. ஸோ வந்துட்டா. மறுபடியும் வந்தோடனே கதவை மூடிவிட்டு அதை அடைத்து விட்டு ஸ்டீம் பத்தானில் தான் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அப்போனா நீங்கள் இதை ஸோவை இந்த கதவை திறந்து வச்சுட்டு போவோம். எனக்கு இது துப்புன்னு ஆயா திறந்துச்சுன்னா ஒளியறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். எனக்கு இதுக்கு வாயிலார் ஒளியாக இருந்ததில்லை. சரி, ஓகே. கிச்சனில் ஒரு அலசுவோம். ஆயா கிச்சனில் மனுஷனுக்கே எங்கள் சோறு இல்லை, ஆனால் அந்த பறவைக்கு சோறு வச்சுருக்குங்க. அவன் என்னத்தான் தீமா, நம்மளை தான் தீமான்னு நினைக்கிறேன் கொண்டுட்டா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வீல் கிராங்க் வந்து இருக்குது. அங்கே இருக்கிற மாதிரியே தெரில, பட் அங்கே தான் வீல் கிராங்க் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த பறவைக்கு போய் முதல்ல சாப்பாடை போடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் தான் இருக்கா? இங்கெல்லாம் ஆல்ரெடி வந்துட்டேன், எதுவும் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஓட்டன் போட்டு எகுரி குதிச்சு அப்படியே போவோம். ஸோ அப்படியே போய் லெஃப்ட் எடுத்து கீழே இருக்கிறதோ இந்த ஓட்டை வழியாக போய் அப்படியே அந்த காக்கைக்கிட்ட போயிடலாம். இல்லை, பின்னாடி ஒரு வழி இருக்குங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த பக்கம் அந்த ப்ளே ஹவுஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி இருக்கும். ஒரு சாக்கடை வழி தான் அது. இதுக்குள்ளே அந்த கிளவியெல்லாம் வர மாட்டா. ஆனால் நம்மளை மட்டும் சாக்கடையில் நல்லா முழுக வைக்கிறா பார்த்திங்களா? இல்லைங்க, பிடிச்ச கிளவி. ஸோ அப்படியே இந்த பக்கமாக போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் கிடைக்கும். பட் அந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா லாக்காக இருக்கும். ஸோ நமக்கு அங்கே ஹேமர் இருக்குது. வாயிலர் ரோலிங் ஆகிட்டே இருக்குது. இங்கே இருக்குன்னு பார்த்தா ரிமோட் இருக்குது. மேபி அதுக்குள்ளே கார் பேட்ரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காக்காக்கு சோறு போட்டு அந்த காகுவியில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த டோரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே எல்லாம் இருக்குது. ஆல்ரெடி பார்த்துட்டா ஒன்றுமே இல்லை. இங்கே ஷார்ட்கன் ஒரு பாட்டு இருக்குது. இன்றைக்கி அந்த ஆயாவை ஒரு சுடாவது ஷார்ட்கனில் சுட்டு போயிருந்தா அப்படின்னு தான் இருக்கேன் நான். பட் அது நடக்குதா இல்லையான்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். நடக்கலை உண்மையாகவே சொல்லிடுறேன். எல்லாம் தூக்கிட்டு போவாங்க, 2 பாட்டு செட் பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு, இது ஈஸி மோடு தானே, இதெல்லாம் எதுக்கு அந்த ஆயாவை ஷார்ட்கனில் அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ மறுபடியும் மேலே போவோம். போய் அந்த ரிமோட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த மெயின் டோர் பக்கத்தில் இருக்கிற அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ரிமோட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அங்கே மேபி கார் பேட்ரி இல்லை ஸ்பார்க் ப்ளக்கு இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பாட்டு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்குன்னா தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ ஆயா எனக்கு தெரிஞ்சிருக்கு திரும்ப வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால் ஏதாவது தூக்கி போட்டோம்னா அந்த சத்தத்துக்கு ரியாக்ட் பண்ணி அங்கே வரும். அதனால் தூக்கி போட்டேன். ஏன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து தூக்கி போடலான்னா பார்த்தா அது எடுக்கவே முடியல. எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குதான்றதை சொல்லுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஸோ வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வரல. ஸோ கீழே போய் அதே ஸ்கெட்சு தான், அதே இதுதான், அதே பிளானிங் தான், அதே எக்ஸிக்யூஷன் தான்.
இதை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டீம் பார்த்து எடுத்து வைக்க போகிறேன். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த இடத்துல போட்டு வெளியே போய் நிற்போம். வருவா வந்துட்டா. மறுபடியும் உள்ளே போ. அம்மா உனக்குலாம் அறிவே இல்லையா? ஒவ்வொரு தாட்டி இப்படி தானே கூப்பிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு தடையாக கொஞ்சம் சொல்ல இவளுக்கு மூலையே இல்லைன்னு ஏங்க. ஒவ்வொரு தாட்டி இப்படி தான் கூப்பிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக அறிவு இருந்தால் மறுபடியும் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடலாம்ல. எதுக்கு அவள் திரும்ப போகிறான்? என்னடா லாஜிக் இது? ஸோ அப்படியே நான் மேலே வந்துட்டு அந்த கீழே சீவருக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு வச்சிட்டேன். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா அது எங்கே தான் யூஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஷார்ட் கன் பாட் இதை வந்து தூக்கிட்டு போனேன். ஸோ அப்படியே மேலே போவோம். இந்த இந்த ஷார்ட் கன் பாட்டை கீழே தானே யூஸ் பண்ணணும். தூக்கி போடு. இதுக்கு நான் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அப்புறமா போயிட்டு மேலே போய் இந்த ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நான் கிளவி வந்து ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல அதை ஓப்பன் பண்ணி வச்சேன். ஸோ அந்த இடத்துக்குள்ளே போனோம்னா அங்கே தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே கார் கீ கிடச்சிருச்சு. ஓகே, கார் கீ எடுத்துகிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். ஸோ அங்கே வந்து விஞ்ச் இருக்குது. ஸோ அதுவும் கார் எஸ்கேப்புக்கு ரொம்ப தேவையானது ஒன்று தான். ஸோ அதையும் நம்ம எடுக்கணும். அப்புறம் அந்த கார் கீ எடுத்துகிட்டு போய் 2 வேலை வச்சு பார்க்க முடியும். ஒன்று வந்து காரை ஓட்ட முடியும், இன்னொன்று வந்து கார் டிக்கியை திறக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல அண்டர் கவுண்ட்டுக்குள்ளே போய் கீழே கார் இருக்கிற இடத்துக்கு போய் கார் டிக்கியில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே வந்து தர்பூசணி போல் இருக்குது. தர்பூசணி. ஸோ அப்போ நீங்கள் என்ன செயின் கட் இருக்குது. ஓகே, அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அந்த உடஞ்சி போன இடம் இருந்துச்சு சரிங்களா, அங்கே போயிட்டு நம்ம வந்து ஒயரை கட் பண்ணி விஞ்ச் வந்து எடுத்துருவோம். ஸோ ஆனால் இப்போதைக்கு அந்த விஞ்சை வச்சு எந்த வேலையும் இல்லை. ஏன்னா விஞ்ச் கிடச்சிருச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பார்ட் வச்சா தான் அடுத்து இந்த விஞ்சை வச்சு டைட் பண்ணவே முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்தாலும் வேஸ்ட்டு தான். ஸோ நான் இப்போயே எடுத்து வச்சுக்குவோம். இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி கீழே போய் விழுந்திங்கன்னா ஒரு டே உங்களுக்கு வந்து அதாவது ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த செயின் கட்டர் வந்ததுனால என்ன பண்ணால் ஒயர் கட்டுற தேவையில்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த செயினை வச்சு ஒயர் கட் பண்ண முடியும். ஸோ டோர் லாக் பண்ணி விட்ருவாங்க. அதை திறந்து விட்டு வெளியே போங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா அங்கே ஒரு கேமரா இருந்திருக்கும். அந்த கேமரா சவுண்டு போட்டதுனால இந்த சவுண்டு கேட்டு கண்டிப்பாக ஆயா இந்த இடத்துக்கு வருவான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஞ்சியை நான் அதை போட்டு எடுக்கிறேன். ஸோ போட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஆயா வரும் தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் வருதா இல்லையா. வருதுடா, நடக்கிற சவுண்டு கேட்குது எனக்கு. ஸோ வந்துடும் தான் நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக வா. வேறு ஒருத்தி அப்படியே பார்த்துட்டா. எங்கடா நான் தான் உள்ளே விழுந்திருக்கேன். எப்படி அங்கேருந்தே பார்க்குறா. என்ன லாஜிக்குனே புரியல. ஸோ கீழே போவோம் இதை எடுத்துகிட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இதுக்கு இப்போதைக்கு வேலை இல்லை. ஏன்னா இன்ஜின் பார்ட் இன்னும் கிடைக்கல. அது கிடச்சா தான் இதுக்கு மரியாதை. ஸோ இப்போதைக்கு கிராஸ் போ எடுத்துகிட்டு அந்த ட்ராங்க்லூசர் டாட் மைக் ஊசி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஆயாவும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே நெளிஞ்சு வரலாம். சொட்டாயா ஏண்டி நீ வந்து இளம் வயசாக இருக்கும் போதே எண்ணெய் வச்சுருக்கலாம்ல. எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா சொட்டை போயிருக்குமா. நல்லா வளைஞ்சு எல்லோரும் அடித்து இட்டு முட்டி சும்மா கிளின்னு வச்சுருக்கானாமா. அதை வந்து வளைஞ்சு ஒவ்வொரு தட்டியும் காட்டுறான். வேட்டி இவரை பார்த்துட்டு ஸோ இந்த ரிமோட் எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். திறந்துரு சீசே. ஸோ உள்ள ஸ்வெப்பர் செய்ய மட்டும் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸோ அப்புறம் அங்கே எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் இந்த புக்கு என் கண்ணில் மாட்டுச்சு. ஸோ இந்த புக் எடுத்துகிட்டு போய் சொட்டாயா பொண்ணான கொண்டாயா வந்துட்டு வர வச்சுருவோம். ஸோ இந்த புக் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிங்கன்னா அவளுக்கு லைட்டாக உசுறு வரும். ஸோ இன்ஜின் பார்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ அதை தூக்கிட்டு போவோம். விஞ்சு உனக்கு இப்போ வேலை வந்துருச்சுடா, உனக்கு இப்போ மதிப்பு இருக்குதுடா. ஸோ இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு போய் அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு போய் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா காரில் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ காரோட ஃப்ரண்ட்டில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த விஞ்சை போய் எடுத்துகிட்டு வாங்க இப்போது. ஸோ அதுக்காக மேலே போவோம். எனக்கு வரைக்கும் ஆயா திரும்ப வந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ வரட்டும். ஸோ ஆயா இன்றைக்கி இந்த சொட்டையை பேக்காமல் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறதா இல்லடி. ஓகே, இதை இங்கே தூக்கி போட்டு இந்த வாட்டர் பிளான் எடுத்துகிட்டு போய் அதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். என்னடா அது நகரமில்ல. ஐயோ ஸோ நான் கூட இதை பக்கு மாட்டிக்கிட்டேன்னு நினச்சேன். ஸோ அந்த இடத்துக்கு போகிற இது இல்லை. ஸோ இந்த கேப்லேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்படியே இதோட எண்டுக்கு போய் ரைட்டில் ஒரு கட்டை அடிச்சிங்க அப்படின்னா இது வந்துடும். இதில் வச்சு ஒரே போடு. இதில் அந்த சொட்டை ஆயாவையும் அந்த கொண்ட ஆயாவையும் வச்சு பழக்கிற மாதிரி தான் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ ஸ்பார்க் ப்ளக். ஸோ இதை பார்த்த உடனே எனக்கே ஒரு ஸ்பார்க் அடிச்சிது. ஆமாம் இந்த கேமில் ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் இந்த இடத்துலேருந்து ஷார்ட் கன் பாட்டு எடுத்துகிட்டு போய் ஷார்ட் கன் ப்ரூ பிரிண்ட் மேலே வச்சுட்டேன். ஸோ ஷார்ட் கன்னில் ஒரு அடியாவது அடிச்சிடணும் தான் அந்த கேம் விளையாடும்போது இருந்தேன். ஸோ அப்புறம் கடைசியில் தான் வந்து நான் முடிவு எடுத்தேன், சரி எதுக்கு இதெல்லாம் அடிச்சிட்டு அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் இந்த தகர டப்பாக்கு ஃபியூல் அடித்து முடிச்சிடுவோம். ஸோ அப்புறம் என்ன ஃப்ரெஞ்சு ஓகே ஏதாச்சும் இப்போதைக்கு நட்டு போல்ட்டுக்கெலாம் டைட்டு வச்சுருவோம். தகர டப்பாக்கெலாம் டைட்டு வைக்க வேண்டியதாக இருக்கலாடே. ஆனால் இதெல்லாம் வச்சு இப்படி தான் பண்ணுறதா கார் மேய்க்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. மேய்க்கிறது இல்லை, மேக் பண்ணுறது ஈஸி. ஸோ சொட்டாயா வந்துடுச்சு. ஸோ வா அப்படியே இங்கே ஒரு ரிங்க ரோசஸை போட்டு
அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் நீ என்னை மிஸ் பண்ணிடுவேன் எனக்கு தெரியும். ஸோ வழக்கம் போல் தாங்க மேலே போய் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த கிராஸ் போ இந்த டாட்டு தான் எடுத்து ஆயா மேலே வர வச்சு ஒரே போடுதே போடுற போல் அவன் அங்கேயே மயக்கம் போட்டுருணும். இதில் அவன் மயக்கம் போடுறது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஷார்ட்கன் எடுத்து சுட்டாலும் எப்படி அவன் திரும்ப வரான்? அவன் நம்மளை ஒரு அடி அடித்தாலும் நமக்கு ஒரு டே போயிடுது. 5 வாட்டி அடித்தா போதும் 5 நாள் முடிஞ்சு போய் கேமே ஓவர் ஆயிடுது. சரி செத்துவோம். சரி ஓகே, நம்ம லாஜிக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் கேம் விளாட முடியாது. ஸோ வழக்கமாக தான் ஷார்ட்கன் எடுத்துகிட்டு போய் இதே அந்த ப்ளூ பிரிண்ட் மேலே வைக்கிறேன். ஸோ அந்த பாட்டோட கடைசி அது அப்படியே போயிடும். அதில் இந்த கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவரை கொடுக்குறோன்னு ஓடி போய் என்ன பண்ணுறது, ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு போய் அந்த இன்ஜின் பக்கத்தில் ஒரு சின்ன ஒயர் மாதிரி இருக்கும். ஒயர் இல்லை, அது வந்துட்டு வருது ஏதோ செயின் குச்சியா ஏதோ ஒரு கண்ட்ராவி அங்கே வச்சுருங்க. ஸோ இன்னொன்று இன்ஜின் பாட்டா அது என்னது, கார் இன்ஜின் நினைக்கிறேன், இல்லை கார் பேட்ரியா? ஓகே, ஸோ கார் பேட்ரி தான். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் வீடியோ முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற 12 நிமிஷம் என்னடா பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கார் பேட்ரி தாங்க உட்காந்து தேடிக்கிட்டு இருந்தேன். ஏப்பா முதல்ல இங்கே என்ன பண்ணுறது, முதல்ல ஆயா எழுந்திரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சொட்டை ஆயா வர வச்சு அடிச்சுட்டு அப்புறமா வேலையை பார்ப்போம். ஸோ வாடி என்கிட்ட கிராஸ் போ இல்லை, அது மாதிரி கீழே தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த கிராஸ் போ எடுத்து வெளியே போட்டோம்னா மேபி கிராஸ் போ இல்லைன்னு சொல்லிட்டு கூட வருவோம் நினைக்கிறேன். கிராஸ் போ இருக்கனால பயப்படுறாளா? சரி ஓகே, தூக்கி இதை அப்படியே போடுவோமா? என்ன நடக்கிற சவுண்டு கேட்குது. ஸோ ஓகே தூக்கி போட்டேன். இங்கே வேறு என்கிட்ட எதுவுமே இல்லை. தூக்குனதுக்கப்புறம் வதிய தைரியமா? ஸோ மரியாதை தூக்கி போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவளே வந்துட்டேன். ஸோ டாட் எடுத்து போடுற அடி. ஆனால் அவனும் ஒரு பிஜிஎம் நாங்கள் பயந்துருவோமா? கீழே படுத்து தூங்கடி. ரொம்ப நாள் அந்த கேம் விளையாடுங்க. இந்த டாட் எடுக்க கூட எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு தான் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு அந்த கதவை ஷூட் பண்ணி அந்த ஹேமர் இடத்துல தான் வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் அந்த நீங்கள் ஷார்ட் கன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டைட்டாக அந்த பாயிண்ட்டை சுட்டுடலாம். பட் நீங்கள் ட்ராங்குலர் டாட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கி சுடுங்க. அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் போட்டு அந்த பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஹேமர் எடுத்துகிட்டு போய் இப்போதைக்கு வந்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்த மட்டும் தான் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு மேலேயே தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தட்டி விடுங்க. ஒரே ஒரு குச்சி மட்டும் தான் விழுகுது. மற்ற ஃப்ளாக்கில் ஏன்டா விழ மாட்டேங்குது? ஸோ இங்கே என்ன இருக்குது, மீட். இதை வச்சு இப்போதைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் ஸ்பெஷல் கீ எடுக்கலை. ஸோ இந்த ஹேமர் தான் எடுத்து வச்சு தூக்கி போடு. இதுமாதிரி தேவையே இல்லை. கீழே போயிட்டு ஃப்ரீசிங் ட்ராப் எடுக்கலாமா? இல்லை சரி வேணாம். நம்ம இப்போதைக்கு இந்த கிராஸ் போ அப்புறம் ட்ராங்குலர் டாட் இதை யூஸ் பண்ணுவோம். அந்த மைக்கோசிங் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நான் ஓன்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்ன பண்ணால் வேறு யாரும் இல்லை, அந்த கொண்டை ஆயா தான் உட்காந்து அந்த பக்கம் மூச்சு விட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த காக்வீல் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது தேவையே இல்லை, நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பண்ண தேவையில்லை. ஸோ ஏன்னா இங்கே வந்து இதே மாதிரி இன்னொன்று வைக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேபி நீங்கள் மெயின் டோர் எஸ்கேப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மேபி உங்களுக்கு மாஸ்டர் கீ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீவர் எஸ்கேப் பண்ணுறீங்க அப்படின்னா ரஸ்டி பேக்டால் கீ, அதாவது துரு பிடிச்ச சாவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே போவோம். இருக்கஞ்சேரியோர இறுக்கி பிடிச்சேங்க மாமா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடி இருக்குது அப்படிலாம் நினைக்க வேணாம், அந்த கிளவி பற்றி போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஆத்திச்சூடி பிடிப்போமா? அது விஜயாண்டி சைடில் குள்ளானாலும் குடிச்சு கொடி கந்தரானாலும் கசக்கை கட்டே அறம் செய்ய விரும்பமா பண்ணேன் ஒப்புறவளுக்கு சதி நீர் ஆடுவோம். சரி ஓகே, இதுக்கு மேலே பாட வேணாம். கிளைய வந்துட்டு அவள் ஒரு விஜயம் பாட ஆரம்பிச்சிட்டா. படுத்துட்டு தூங்க. சரி ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ணுறது? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இங்கே எந்த வேலையும் கிடையாது. ஸோ அடுத்து ஸ்பைடர் ரூமில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையே இருக்குது. ஸோ ஸ்பைடர் ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீல் கிராங்கை வச்சு இது பண்ணுற இடத்துல தான் அது இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து பக்கமே பிடிச்சோம். ஏன்னா ஓப்பன் பண்ணால் தான் அப்படி டட்டுன்னு போய் விழுகும். பட் அது பக்கத்தில் போய் விழுந்துருச்சு. நான் அந்த மறுபடியும் எடுத்து போட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அங்கே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியா தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டாயை வந்துட்டு துப்பிட்டு போயிருக்கோம் சாவியை. சை, அவள் எங்கே போட்டு என்னத்தை துப்புறா? அவள் எப்படி துப்புனா? அவள் வயிற்றுக்குள்ள ஒரு முழுங்கி வச்சுருப்பாளாம். முழுங்கிட்டு வாயுலேயே துப்பிட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவள் துப்புன சாவி எடுத்துகிட்டு போய் நாம் துப்பு திறக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா திறக்கிறோம். நிறைய துப்பு தேட வேண்டியது இருக்குது. ஸோ கீழே இறங்கியாச்சு. ஸோ பின்னாடி தெரியும் பாருங்கள், அங்கே மேபி உங்களுக்கு எதாவது இருக்கலாம். பட் எனக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ அது மாதிரி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அது ஒரு டே போயிடும். ஸோ இதை தூக்கிட்டு நீங்களும் குதிச்சிருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவாலான விஷயமே இருக்குது. ஏன்னா மேலே இருக்கிற அந்த சொட்டாயாவே ஸோ ஈஸி மூலம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே பார்த்திங்கன்னா அவளை போட்டு தள்ளிடலாம். பட் இவளை அப்படி போட்டு தள்ள முடியாது. ஸோ இந்த இடத்த கொஞ்சம் திறந்து வச்சுருவோம். ஏன்னா அப்புறமா திறந்துட்டு போகும்போது என்னடா சவுண்டு அப்படி சொல்லி வந்து பார்த்துருவா. ஸோ அதுக்கு தான். ஸோ இந்த இடத்துல அவள் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போகிறா.
ஸோ நாம் போயிட்டு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ரெண்டு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். சரி, ஃபஸ்ட்டு வீடியோன்றதெல்லாம் வாயில் கொஞ்சம் ரோல் ஆகுது. ஸோ ஸ்பாட்டன்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ரோல் ஆகாது, ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்னு போடுறேன். ஸோ கண்டிப்பாக அங்கே இல்லை, பட் இங்கே ஏதாவது கண்டிப்பாக இருக்கும் பாருங்களேன். ஐயார், என்னடா என்ன இப்படி ஏமாற்றிட்டீங்க? ஐயோ, அந்த கொண்ட ஆயா வேறு வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. வரலை, பார்த்துருவோம். வந்துட்டேன் கத்த ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளுக்கு கொண்ட ஆயான்ற பேரோட சேர்த்து காந்தாரி அப்படின்னு ஒரு பேர் விட்டுலான் இருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா காந்தாரா படத்தில் எப்படி ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து கற்றுவாரோ, அந்த மாதிரி இந்த சாவுகாராக்கி நம்மளை பார்க்கும் போதெல்லாம் கற்றுவா. ஐயோ கொஞ்சம் பார்க்குறே இருக்கும். போகிற மாதிரி போய்ட்டு ரிட்டன் டிக்கெட் உங்கள் ஆத்தா மாதிரி நீயும் போடுவேன்னு சொல்ல வந்துட்டி. அதுக்குள்ளே ரிட்டன் டிக்கெட் போட்டா. ஸோ வாயை பாருங்களேன், ஏதோ மென்னுக்கிட்டே இருப்பாள். வெத்தலை வாக்கு போட்டு வென்றான்னு நினச்சிடாதீங்க. நம்மளை மாதிரி இதுக்கு முன்னாடி வந்தவங்களை மென்னுக்கிட்டு இருக்கானுங்க. பட் இவன் தலை இப்படி அடிபட்டுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து எவனோ ஒரு தைரியசாலி அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ போன மாதிரி தெரில, திரும்ப வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ கத்துறா. ஸோ இந்த கேம் நான் ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுனா எவ்வளோ அழுத்தான். இந்த நாய் கத்திக்கிட்டே கிடக்கும். கத்துற காதெல்லாம் கிழிஞ்சிரும். எங்கள் வீட்டில் இருக்கவங்க வேறு எவடா அவள் கத்திக்கிட்டே கிடக்குறான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் என்னைய. சரி, ஓகே, போகிறாளா இல்லையா? ஐயோ, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஏன்னா அவள் போட்டு ஒரே முழுங்கிடுவா. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு. அவள் எப்படி போனான்னு தெரில. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ட்ரிக் இருக்குது. எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வர வைக்கலாம். ஸோ அவள் இந்த பக்கமாக போனதுக்கப்புறம் அந்த பக்கம் போகலான்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் நடக்கிற சவுண்ட்லாம் கேட்டுச்சு. சனியை என்னை வந்து பார்த்துட்டு கத்திட்டு அந்த பக்கமாக போகிறான். நான் இங்கே தாண்டி இருக்கேன். சரி, ஓகே, இந்த இடத்துல வந்தீங்கன்னா அவளை வர வைக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ சவுண்டு வச்சுதான் வச்சுக்கிறேன். ஏன்னா காது கிழியுது. ஹெட்ஃபோன் போடாமலே காது கிழியுது. ஹெட்ஃபோன்லாம் போட்டால் என்ன ஆகும்? சை. ஸோ இங்கேருந்து போன மாதிரி தெரில. சவுண்டு கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இவளை அடிக்கி விட்டு கொல்ல கூட முடியாதுங்க. ஸோ இந்த கேமோட கிரியேட்டர்ஸ் கிட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் கொல்ற மாதிரி தான் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த வீல் கிராங்க் இங்கேயே போட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி போடுங்க. ஏன்னா வெளியே பட்டுச்சுன்னா அவள் காலிக்கு பட்டுச்சுன்னா எங்கேயாவது போயிடும். அது பக்காகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒரு தடவை நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். பட் அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ நம்ம சொட்டா எங்கேயாவது இருக்காளா? எங்கேயும் இல்லை. ஓகே, மறுபடியும் தான் ஸ்டீம் பாத் ஆஃப் பண்ணிட்டு இப்படி அவரை திறந்து வரல வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த கேஸ் கேன் எடுத்துகிட்டு வழக்கம் போல தாங்க. இந்த கேஸ் கேனுக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு வேலை தான். என் ஃபீல் அடிச்சிட்டேன். இப்போ இதுக்குள்ளே போட்டு அவளை மறுபடியும் வர சொல்லி மறுபடியும் ஸ்டீம் பாத் எடுக்க விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், வேறு என்ன வேலை இருக்குது? வந்துடுவாடா. ஸோ ஆஃபில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டா. அதே மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதே பிளானிங், அதே இடம், அதே எக்ஸிக்யூஷன், அதே ரிசல்ட்டு தான் வரவும் போகுது. ஆனால் ஏன் அவள் திரும்ப அந்த ரூம்குள்ளேயே போய்கிட்டு இருக்கா? ஸோ அப்புறம் எனக்கு இந்த ரூம் பற்றி சொல்லும் போது தான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த கேம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் பாத்தை ரொம்ப நேரம் ஆன் பண்ணி வச்சதுனால அந்த ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதையும் நான் காட்டுறேன். எனக்கு எண்டிங்கில் அது நடந்துச்சு, நான் காட்டுறேன். ஸோ இந்த டெடி பேர் தூக்கிக்கிங்க. இந்த டெடி பேருக்கு அவர் ரியாக்ட் பண்ணுவாள். ஸோ நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து கத்துவா. கத்த ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த டெடி பேர் மேலே எதுக்கு எல்லாருமே அவ்வளோ லவ்ன்றது தெரியல எனக்கு. இது வந்து ஸ்ட்ரெண்டரினாக வருதுன்னு சொல்லப்படுது. ஸோ வேறு குட் மாம் அண்ட் குட் கிராண்ட் மாஸ் அதை வேணால் ஒத்துக்கலாம், ஆயாஸ். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் இங்கே வருவாள். வந்து பார்த்திங்கன்னா அவன் கண்ணெலாம் செவேன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி செவேன்னு இருக்குன்னு. ராலிஸ் கொஞ்சம் அதனால் அதில் முக்கியம் தான் இருக்குது. சரி, பரவாயில்ல. அவன் இந்த பக்கமாக போகிறான். சவுண்டு ஏற்றி வச்சுக்கோங்க. நடக்கிற சவுண்டு கண்டிப்பாக வேணும். பட் அவன் வரும்போது நடக்கிற மாதிரி தெரியலையே. ஒரு ரிட்டன் வரான்னு யோசிக்கிறதுக்குள்ளே ரிட்டன் வரா. அழுவ மாட்டையும் கொண்டையும் பாடி அந்த பக்கம். நான்லாம் ஆத்தாலேயே அப்படி போடுவேன். நீலாம் எனக்கு ஏமாத்திரம். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு வெளியில் போய் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல இல்லை. அப்படியே இந்த வீல் கிராங்க் இங்கே தூக்கி போடு, இது அங்கே தேவைப்படாது. ஸோ அப்படியே போய் ரைட் எடுத்து அவன் பின்னாடி தான் வர நினைக்கிறேன். கத்து. ஸோ அதை மூடிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த போய் லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா 2வது நம்பர் தான் போட்டுருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் பட்டி ஓட் பண்ணிங்கன்னா ஸ்வாகா தான். இங்கேயே சங்கு ஊதிடுவாங்க. ஸோ 2வது பட்டி ஓட் பண்ணணும். சேஃப் கீயா? ஸோ ஓகே, சேஃப் கீயில் கூட அந்த கார் பேட்டரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரில, பார்ப்போம். கீழே போனால் வெறுப்பால் திரும்பி போய்ட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்களா, அவள் கொண்டை நல்லாவே தெரியுது. ஆயாவாக இருக்கா. இவங்க அம்மாவுக்கு என்னென்னா சொட்டை விழுந்திருக்கு, இவளுக்கு என்ன நல்லா எண்ணெய் வச்சு கொண்டை விட்டுட்ருக்கா. இதே மாதிரி நீ எண்ணெய் வச்சுருக்க வேண்டியதானடி. ஸோ எனக்கு சவுண்டு கேட்கல அவன் நடந்து போகிற மாதிரி. மேபி அவங்க தான் நின்றுட்டுருக்கான்னு நினைக்கிறேன்.
திரும்ப வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வரலை, வரான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு சவுண்டு கேட்குது, ஆனால் அது போகிற சவுண்டாக வர சவுண்டான்னு எனக்கு சரியாக தெரியல. வெளியில் போவாங்க. வந்துட்டோம். கத்தாத. ஓ அடியே காந்தாய், வாயில் சாவி போட்டு இதாக பண்ணிடுவேன். ஆனால் பாருங்க, நான் சொன்ன மாதிரி தாங்க, வெத்தலை பக்கம்லாம் போட்டு மின்னலை. நம்மளை பற்றி இதுக்கு முன்னாடி இங்கே வந்து எவனையோ போட்டு மின்னிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல போய் நின்றுட்டுருக்கா. சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி கொஞ்சம் நேரம் நின்றுக்குவான்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் நிற்பான்னு தெளிவாக போயிட்டான். லெஃப்ட் சைடு போகிறா இல்லை ரைட் சைடு போகிறா. ஸோ இதுதான் நமக்கு சான்ஸு. ஸோ அந்த ரைட் சைடு போனால் அந்த எண்டுக்கு போயிட்டு சங்கீத ஸ்வரங்கள்னு ஒரு 5 நிமிஷம் வாட்சிட்டு தான் வருவாள். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இருக்கல இந்த வீல் கிராக்கு இதை வந்து தூக்கிங்க. இதை வந்து தூக்கிட்டு இந்த இடத்துல போனீங்கன்னா, கடைசியில் போனீங்கன்னா ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மாட்டலாங்கிறதுக்குள்ளே கார் பேட்டரி இங்கே இருக்குது. ஓகே, இது தூக்கு வரலான்னு ஒரு செகண்ட் பார்த்துக்குவோம். இல்லாட்டி ஐயோ வரல. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வெளியில் போவோம். ஸோ இதை மட்டும் மாட்டிட்டு அவ்வளோதான்டா, கார் எஸ்கேப்பும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சீவர் எஸ்கேப் வந்ததுனால கார் எஸ்கேப்பும் கேட் எஸ்கேப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கேட் எஸ்கேப் இல்லை டோர் எஸ்கேப், ஓகே 2 தான். ஸோ அந்த எஸ்கேப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் லேட் ஆகுது. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இப்போ காருக்கு எடுத்துகிட்டு போனால் முடிஞ்சிடும். பட் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆயாவை இந்த இடத்துக்குள்ளே போக வைக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ வந்துட்டா, பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் முடிஞ்சு போச்சு ப்ரோ, ஆஃபாக இருக்குது. இல்லாட்டி வந்து சும்மா அடைச்சி வச்சுட்டு போனால் கிராணி அதுலேயே இருந்திருப்பாங்க சில பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. வெளியே ஒரு சவுண்டு போட்டிங்கன்னா ஸ்டீம் நினச்ச மாதிரிலாம் வரல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவள் வந்து பிடிங்கிட்டு வந்துடுவா. அதை வந்து பாருங்கள். நான் வந்து இந்த டைம் காட்டல, பட் நெக்ஸ்ட் டைம் நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா வழக்கம் போல் தான் அந்த கிராஸ் போ அந்த டாட்டு அதை எடுத்துகிட்டு அவ்வளோ ஒரே ஷூட் வழக்கம் போல் தான் ஆத்திச்சோடி பிடிப்போமா. கேளு ஆயா கேளு, இது கார்டு கேமிங்கா அல்லு, என்ன கொல்ல முன்னாடி வந்தீங்கன்னா சுட்டு போட்டுருவேன் நான், கேட்காம முன்னாடி வந்தீங்கன்னா என்கவுண்டரில் நிற்கான்னு. சரி, இதுக்கு மேலே வேணாம், ஏன்னா அவ்வளோ வந்துட்டா. ஸோ இந்த பாட்டில் எப்படி இருக்குன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி பல பாடல்கள் சரி எனது வாயில் எப்படி ரோடிங்கிறது. ஸோ பல பாடல்கள் பாடலாமா வேணாமான்றதை சொல்லுங்கள். ஸோ வரண்டி ஆயா, சொட்ட ஆயா, கீழே இருக்கிறது ஒரு கொண்ட ஆயா. ஸோ 2 பேரும் எப்படி ஆயாவாக இருக்கீங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் இந்த ஏற முடியல. ஸோ இந்த பக்கம் தான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஸோ ரிவர்ஸு ஃபார்வேர்டு டூம் பிடிங்கிச்சு. ஸோ ரிவர்ஸு ஃபார்வேர்டு. ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஆனால் இந்த கார் தாண்டா உடையும். ஸோ அப்படியே ஃபார்வேர்டு போட்டோம்னா முடிஞ்சு வரண்டி சோட்டா ஆயா. ஸோ இந்த சோட்டா ஆயாவை இன்றைக்கி பாயா போட்டாச்சு. இந்த மாதிரி பல வினங்களை பாயா போடுற வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவுங்க ஸ்பாட்டன்ஸ். ஸோ அப்புறம் இந்த வீடியோவில் இருக்கிற குறை நிறைகள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா இதனோட ஃபர்ஸ்ட் கேம் பிளே, நீங்கள் சொல்கிறத வச்சு நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவேன், நிறைய விஷயத்த மாற்றுவேன். ஸோ ஐ ப்ராமிஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதை நான் கண்டிப்பாக சரி பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் கேட்குற அவுட்புட்டை நான் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட சேர்ப்பேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஸ்பாட்டன்ஸ்க்கும் எனது நன்றி. டாயாச்சாமி பாய்.